இயேசு ஓய்வு நாளில் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அங்கே நடுவில் ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய வலது கை சுரும்பி இருந்தது. பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் மீது குற்றம் சாட்ட ஒரு காரணத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரோ என்று அவரை உன்னிப்பாக கவனித்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார். ஆனாலும் குற்றச்சாட்டப்படுவோம் என்ற பயத்தினால் அந்த மனிதனுக்கு நன்மை செய்வதிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. குணமடைவதற்காக அடுத்த நாள் வந்து தன்னை சந்திக்கும்படி அந்த மனிதனிடம் கேட்கவும் இல்லை. இயேசு அவனை உடனடியாக குணப்படுத்தி தேவைப்படும் ஒருவருக்கு நன்மை செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவது சரியல்ல என்பதை நிரூபித்தார். என் அன்பானவர்களே, இயேசுவின் மாதிரியை பின்பற்றி உங்கள் உயிருக்கும் வசதிக்கும் ஆபத்து ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள். இப்போது பரிசேயர்களும் வேத பாரகர்களும் கோபமடைந்து இயேசுவுக்கு என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கொருவர் பேசி ஆலோசனை செய்ய தொடங்கினார்கள். ஆனால் இயேசு அவர்களை எப்படி சமாளிப்பது அல்லது அவர்களுடைய சதி திட்டங்களிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று தம் சீடர்களுடன் விவாதிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஜெபம் செய்வதற்காக ஒரு மலை பகுதிக்கு சென்று இரவு முழுவதும் தேவனிடம் ஜெபித்தார். என் அன்பானவர்களே, இது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா அல்லது பிரச்சனையை பற்றி சிந்தித்து அவற்றை சமாளிக்க திட்டமிடுவதில் நேரத்தை செலவிடுகிறீர்களா? இயேசுவின் மாதிரியை பின்பற்றி அதன் விளைவை உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். அதற்கு பிறகு இயேசுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டுக் கொண்டிருந்தது. யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசலேமிலிருந்தும் தீரு மற்றும் சீதோன் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளிலிருந்தும் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் நோய்களிலிருந்து குணமடையும் வந்திருந்த திரளான ஜனங்களை அவர் குணப்படுத்தினார். அவர் தம் பிதாவின் குணத்தை பிரதிபலித்து அனைவருக்கும் நன்மை செய்வதை தொடர்ந்து கொண்டிருந்தார். பிறகு அவர் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று போதித்தார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்திருந்தும் இயேசு அவனை கடைசி வரை நேசித்தார். அவர் மீது எந்த வெறுப்பையும் காட்டவில்லை. கெத்சமனே தோட்டத்திலும் அவரை என் நண்பனே என்று அழைத்தார். அவர் உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் நேசித்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகள் கூட தங்களை நேசிப்பவர்களை நேசிக்கிறார்களே என்று கேள்வி எழுப்பினார். இயேசுவின் சீடர்கள் என்பது உலகில் தனியாக தெரிய வேண்டும் என்பது இயேசுவின் எதிர்பார்ப்பு. எதையும் திரும்ப எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணினார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்றார். என் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவின் சீடராக இருந்தால் அவருடைய மாதிரியையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுங்கள். ஆமென்.